ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அஷ்ட வர்க்கத்தில் ஒரு ஜாதகத்தில் புகழ் பெறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய எல்லாமே லக்னத்துக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தால், சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் புகழ் பெறும் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனால் இதே அஷ்டவர்க்கத்தில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தில் கேந்திரத்தில், அதாவது லக்னத்தில் இருக்கிற பரல், 4 இருக்கக்கூடிய பரல், 7 இருக்கிற பரல், 10 இருக்கிற பரல், இது எல்லா பரலையும் கூட்டினீங்கன்னா 120 பரலுக்கு மேலே இருந்துச்சுனால், இப்போ ஜாதக கட்டத்தில் 4ஆம் இடத்துல பகை கிரகம் இருக்குது, நீச்சமாயிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லி கூட எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலருக்கு 3 இடத்துல இருக்குது, ஒரு சிலருக்கு 2 இடத்துல இருக்குது. ஆனால் அவங்க புகழ்ந்து இருப்பாங்க, புகழ் உச்சத்தில் இருப்பாங்க, நிறைய புகழ் அமைப்பாட்டில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றத அஷ்டவர்க்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்தில் இருக்கிற பரலில் எடுத்துக்கங்க. 4 இருக்கிற பரல், அதை அப்படியே கதவு கொஞ்சம் சாத்தி விட்டுருங்க. 7 இருக்கிற பரல், 10 இருக்கிற பரல், இதை 4ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 120 பரலுக்கு 150 பரலுக்கு மேலே 150 பரலுக்கு மேலே இருந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உயர்ந்த புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பாடல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதில் சுமாரான பலன், உச்ச புகழ் அப்படின்றது 150 பரலுக்கு மேலே, அதே இதில் பார்த்தீங்கன்னா சுமாரான பரல், அதாவது சுமாரான ஒரு புகழ் இருக்கிறாங்க அப்படின்னா 120லிருந்து 150க்குள்ளார இருந்துச்சுன்னா கரெக்டான நார்மலான பரல், அதாவது நார்மலான புகழ் கிடைக்கும். 150க்கு மேலே இருந்ததுன்னா ஹையஸ்ட்டு நல்ல ஒரு உச்சத்தமான, அதாவது பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரம் படைக்கும்னு சொல்கிறவங்களோட எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பரலை கூட்டிங்க. அதேமாரி சந்திரன் இருக்கிற இடத்துல கேந்திரம் 2 இடத்துலையும் பாருங்கள். 2 இடத்துல ஏதோ ஒன்று வந்ததுன்னா கூட ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புகழ் கொடுக்கக்கூடிய ஜாதகம் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும். 120லேருந்து 150 கரெக்டான புகழ், 150க்கு மேலே போயிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கக்கூடிய அற்புதமான பரல் அப்படின்ற ஒரு தன்மை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கத்தில் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, எல்லாருமே 8ஆம் இடத்துல 30 பரலுக்கு மேலே இருந்தால் நிறைய அவமானப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் இதில் 8ஆம் இடத்துல 30 பரலுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் எல்லாமே எதிர்காலத்தில் பிற்காலத்தில் 36 வயதுக்கு பிறகு அவங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பாற்றல் பிறகு பார்த்தீங்கன்னா பல துன்பம், கஷ்டம், வேதனை, போராட்டம் இதெல்லாம் 36 வயசு வரைக்கும் அனுபவிச்சிருப்பாங்க. 36 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும், நிறைய புகழ் கிடைக்கும். இவரை போல வரணும், இவரை போல வர வேண்டும், இவரை போல வர வேண்டும்ன்றதை கண்டிப்பாக சொல்வார்கள். யாருக்கெல்லாம் 8ஆம் இடத்தில் 32 பரலுக்கு மேலே இருக்குதோ அவர்கள் எல்லாருமே மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்து நிரூபித்து காட்டக்கூடிய ஆற்றல். உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்றாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, நீச்சம் பெற்றாலும் சரி, அதெல்லாம் வேண்டாம். 8ஆம் இடத்துல 32 பரலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இந்த அமைப்பு அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பணக்கார ஜாதகம். இது எப்படி நம்ம நிறைய இடத்துல நம்ம காலையிலேருந்து சொல்லக்கூடியது 2க்கும் 11க்கும் தொடர்பு ஏதாவது ஒரு கனெக்ஷன் வருதா அப்படின்னா, அஷ்டவர்க்க பரலில் 2ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் 11ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் இது 2ஐயும் கூட்டி 56க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் கையில் காசு இருக்குன்னு அர்த்தம். 60 பரலுக்கு மேலே 56லேருந்து 60க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும், ஓரளவுக்கு பணம் இருக்குன்னு அர்த்தம். பெரிய பணக்காரன். எப்பயுமே என் கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 2ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் 11ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் கூட்டினீங்கன்னா 60 பரலுக்கு மேலே இருந்தால் நீங்கள் சொத்து கண்டிப்பாக சேர்த்துவீங்க. நீங்கள் பிறப்பு ஒரு ஏழையாக பிறந்தாலும் சரி, அவங்க பணக்காரராக மாறக்கூடிய அமைப்பாற்றல் யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அஷ்டவர்க்கத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் 11ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் கூட்டி 60க்கு மேலே இருந்தால் அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கும் யோகம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 56லிருந்து 60க்குள்ளே இருந்தால் சுமாரான சொத்துக்கள், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். 56க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும்
பெருசாக சொத்து வாய்ப்புகளை உங்கள் மூலமாக, அதை நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து தான் சொல்கிறேன். பூர்வீக சொத்துலேருந்து கொடுத்த சொத்தெல்லாம் நான் கணக்கில், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்குதுன்னா 2ம் 11 தான். அப்போ இதில் இருக்கிற பரலே அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்களா, உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குதா, ஐன சைன போகம் எல்லா வகையிலும் சுகமும் மகிழ்ச்சியும் சிறப்பான தன்மைகள் இருக்குதா அப்படின்னா அஷ்டவர்க்கத்தில் சொல்லலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலும் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 55 60க்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாமே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேக்சிமம் 12ஆம் இடத்துல பரல் பெரும்பாலும் அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல குறைவாக இருந்தால் சிக்கனமாக செயல்படுத்துவான்னு அர்த்தம். ஆனால் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். 4ம் 12ம். இப்போ 4ம் 12லும் இருக்கக்கூடிய பரலை ஒன்றாக கூட்டீர்கள் என்றால் 55 60க்குள்ளே இருந்ததுன்னா எல்லா வகையிலும் அனுபவிப்பாங்க. அதே 60க்கு மேலே இருந்துருச்சு அப்படின்னா ரெண்டையும் கூட்டி வரும்போது சுகத்துக்கோசரம் நிறைய சொத்துக்கள் இழப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்க. என்ன சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்குதோ அத்தனை சொகுசான வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்பாட்டில் அவர்களுடைய ஏற்படுத்தி கொடுக்கும். இது 4 12 இருக்கக்கூடியது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக தானம் தர்மம், தன கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்போ இவர்கள் நிறைய தர்மம் செய்வாங்களா, தர்மம் செய்யக்கூடிய யோகம் இவருடைய ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது அஷ்டவர்க்க பரல் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலும் 10ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 56 60க்குள்ளே வந்தால் விரலுக்கு ஏற்ற வீக்கணும் கரெக்டாக லிமிட்டாக தான தர்மங்கள் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். 9ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் 10ஆம் இடத்துல பரலும் கூட்டி 60க்கு மேலே வந்துருச்சுன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சூழ்நிலைகள் அமைஞ்சிரும். அப்போ நம்ம இது கொடுத்தாதான் அந்த தன்மையான கொடுத்து பழகிடுவாங்க. அப்போ தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு யோகமான அமைப்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லக்கூடிய தன்மைகள் ஆகும். அதுக்கு அடுத்தது குழந்தைகள்னால நமக்கு வருமானம் கிடைக்குமா, குழந்தைகள்னால அதீத நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலும் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 56 60க்குள்ளே இருந்துருச்சுன்னா ஓரளவுக்கு வருமானம் குழந்தைகள் மூலமாக கண்டிப்பாக குழந்தை சம்பாதிக்க நீங்கள் ஓரளவுக்கு அனுபவிப்பீங்க. 60க்கு மேலே இருந்துச்சுன்னா நிறைய அனுபவிப்பீங்க. என்னது, அவங்க குழந்தை சம்பாரித்து கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நீங்கள் நிறையா உக்காந்து சாப்பிடக்கூடிய அமைப்பாற்றல். நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குழந்தைகள் நிறைய சம்பாரித்து பெற்றோர்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் பிளேயர்லேயே எடுத்துக்கலாம். சூரிய வைபவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயது பையன், 15 முடிஞ்சு இப்போ 16, ஆனால் 15 தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 15 முடிஞ்சு 16 வயசு தொடங்கிருச்சு. அப்போ இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயரில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், யாராவது ஒருத்தர் தன்னுடைய திறமையின் மூலமாக காட்டி 16 வயசில் கிடைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேரில் ஒரு நபருக்கு தான் அந்த யோகம் கிடைக்கும். 50 கோடி பேர்த்தில். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய 126 கோடி பேரில் கிரிக்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா அவர் வேற ஒரு பசங்களாக இருந்தால் வேற ஒரு துறையில் கூட ஜெயிச்சு காட்டுவாங்க. செஸ் விளையாட்டு போட்டியிலாம் நிறைய பேர் சின்ன வயசில் சாதிச்சு காட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கிறத விட இன்றைக்கி இருக்கக்கூடியதில் எல்லாத்துக்கும் ஒரு ஜாம்பவனாக இருந்து தன்னுடைய திறமையின் மூலமாக கோடி கணக்கில் இன்றைக்கி கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஜாதக அமைப்பு இல்லை, பட் அவருடைய ஜாதகம் இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5ல் இருக்கிறதும் 6ல் இருக்கிற பரலும் கூட்டினா கண்டிப்பாக 60க்கு மேலே இருக்கும். ஏன்னா சூரிய வைபவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விளம்பரதாரர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, அவர் வச்சிருக்கிற பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விளையாடுறதுக்கு ஒரு வருடத்துக்கு 12 கோடி ரூபா அவங்க கொடுக்கறது. ஒரு வருடத்துக்கு 12 கோடி ரூபா. அவர் விளையாண்டாலும் சரி விளையாடினாலும் சரி அவர் விளையாடும் போது அவரோட கம்பெனி பேட்டை வச்சுருக்கணும், பேட்டுக்கு மட்டும். அப்போ மற்றதுக்கெல்லாம் எத்தனையோ கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அந்த பையனுடைய அப்பாவுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல. சரி, இது அவருக்கு ஏன் சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்க யாரையும் இருக்குது சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் குழந்தைகள் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கிறேன். 5லேயும் 6லேயும் 60 பரலுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நிறைய சம்பாரித்து அப்பாவுக்கு நிறையா உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு அப்புறம்தான் நிறைய பேர்த்துக்கு சொத்து சேரும். இது எப்படி அஷ்டவர்க்கத்தில் சொல்கிறது?
அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலும் 8ஆம் இடத்தில் இருக்கிற பரலும் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 56லேருந்து 60க்குள்ள இருந்தால் ஓரளவுக்கு சொத்து சேரும். இதே 60க்கு மேலே இருந்துச்சுன்னா நிறைய சொத்து சேரும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம். அப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சொத்து சேருமா சேராதான்னு கண்டுபிடிக்கிறது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக 7, 8 இது ரெண்டை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாகட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவங்களாகட்டும் எல்லாத்தோடைய ஜாதகத்திலுமே திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய சொத்து சேருதா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய பரலும் 8ஆம் இடத்துல இருக்கிற பரலும் சேர்த்தி பாருங்க. ஆனால் சில பேர் வந்து திருமணம் ஆன உடனே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு சொத்து நிறைய சேரும். அதே நேரத்தில் 7ல் இருக்கிற பரலும் 8ஆம் இடத்துல இருக்கிற பரலும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, 50க்குள்ளே வந்துருச்சு, 55க்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி இருந்த சொத்து திருமணத்துக்கு பிறகு சொத்தை கண்டிப்பாக விற்பீங்க. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அவனுடைய குழந்தையோட ஜாதகத்தில் வலுவும் பலமும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் ஆதரவு மூலமாக மீண்டும் பெருகக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இப்படிலாம் நம்முடைய அஷ்டவர்க்கத்தின் மூலமாக நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இந்தமாரி இப்போ நான் உதாரணம் சொன்னது ஒரு 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும், வருகின்ற வகுப்பில் இது போன்ற நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் தான் இந்த பாயிண்ட் நான் சொன்னது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்லக்கூடிய. ஏன்னா இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நான் வந்து அஷ்டவர்க்கத்தின் மூலமாக பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டாக்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் எப்படி, அதேமாரி லேட் மேரேஜ் ஆகக்கூடிய ஜாதகம் எப்படி ஒரு அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்கிறது. வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்குறது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம், இதெல்லாம் அஷ்டவர்க்கத்தின் மூலமாக துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ அப்படியேப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது. விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு வார வகுப்பு தான், மிக குறைந்த கட்டணம் 701 ரூபா தான். ஸோ அந்த வாய்ப்புகள் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கட்டாயிடுச்சாங்க? சரி, இல்லை இதை முடிச்சிச்சுன்னா நான் அடுத்தது சப்ஜெக்ட் வேறு எடுத்துக்கிறதுக்கு தாங்க. ரைட், இது விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமான ஒரு விஷயத்தை நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு பாவத்துக்கும் ஒரு பாவத்துக்குள் பாவக ஆய்வின் மூலமாக எப்படி நாம் கொண்டு வரணும், ஒரு பலன் சொல்லணும்னா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. என்றைக்குமே ஜாதகம் பலன் சொல்லக்கூடியதில் பாவத்துக்குள் பாவக ஆய்வில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லக்னாதிபதி 12 பாவத்துக்குள்ளார எங்கே இருக்கிறார், அப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எதை நோக்கி செல்வாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் லக்னாதிபதி ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி நெட்டெடுக்க பிரகாரம் பலன் சொல்லணும் அப்படின்றத ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். லக்னாதிபதி சர ராசியில் இருக்கிறார். லக்னாதிபதி சர ராசியில் இருக்கார். அடுத்தது லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கிறார். இவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இவங்க மட்டும் உள்ள ஒரு பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் பொழைச்சிக்குவாங்க. லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தாலோ லக்னாதிபதி சரராசியில் இருந்தாலோ பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பொழப்பு நல்லா இருக்கும். பிறந்த ஊர்லேயே இருந்துட்டீங்க, பூர்வீகத்திலே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ செல்லா காசாவும் ஏதோ சம்பாரித்தோம், வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு அமைப்பாற்றல் தான் உங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் அந்த அமைப்பாற்றல் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது லக்னாதிபதி வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து லக்னாதிபதி 2ஆம் இடத்துலையே நான் 3 விஷயமாக பிரித்து சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இதுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அவங்களோட நீங்கள் எப்படி இருக்கணும், கிளைண்ட் எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அடுத்து லக்னாதிபதி என்றைக்குமே 2ஆம் இடத்துலையும், லக்னாதிபதி 2ஆம் இடத்துலையும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே பேக்கெட்டில் பணம் இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க. எந்த இடத்துக்கு போகிறோம், எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், அதோட தகுந்த மாரி பக்காவாக பிளான் போட்டு ரெடி பண்ணிட்டு தான் போவாங்க. ஆடா அங்கே போய் சமாளிச்சிக்கலாம் அப்படின்றதுல இல்லை, அங்கே போய் சமாளிக்கணும் அது கரெக்டான பிளானிங் போட்டு தான் போவாங்க. இப்போ லக்னாதிபதி 2, 4, 11 இருக்கிறவங்க எப்பொழுதும் சேமிப்பு ஒரு பங்கு எடுத்து வைத்தே தீர்வார்கள். அது அவங்களுக்கு பிடித்த குணங்கள், பிடித்த தன்மைகள் ஆகும். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்கான்னு பாருங்க. லக்னாதிபதி 2ஆம் இடத்துலையோ ஐயா ஓகே
ரைட், வெரி குட். லக்னாதிபதி யாருக்கா 11ல் இருக்கான்னு சொல்லுங்க. ரைட், சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது இந்த லக்னாதிபதி வச்சே நம்ம சொல்லலாம். அதே இருங்க, அடுத்து சொல்கிறேன் இருங்க. லக்னாதிபதி அடுத்தது உங்கள் பாயிண்ட்டுக்கு வருவோம். லக்னாதிபதி 5, 9 5, 9 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 இந்த இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தான் கெட்டாலும் தன்னால் மற்றவங்க கெடக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தான் செயல்படுவாங்க ஒரு விஷயம். அதே போல் லக்னாதிபதி 5லேயோ 9லேயோ 10லேயோ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பயும் உதவி செய்யாமலே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றோட மனசு புண்படுத்திடுமோ அப்படின்னு பார்த்து தான் பழகுவாங்க. லக்னாதிபதி 5லேயோ 9லேயோ 10லேயோ இருக்கிறவங்க தன்னுடைய செயல்பாடின் மூலமாக மற்ற எந்த காலகட்டங்களிலும் மனசு பாதிப்படையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக செலுத்துவாங்க. அதே போல் இவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், பக்தி மார்க்கம் ரொம்ப இருக்கும், மதிப்பு மரியாதை ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. லக்னாதிபதி 5லேயோ 9லேயோ 10லேயோ இருக்கிறவங்களாம் இவங்களெல்லாம் எடுத்து பாருங்கள், இவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப மதிப்பாங்க. இவங்களை மதிப்பு கொடுத்தா இவங்க மதிப்பு கொடுப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணால் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அனாவசியமாக அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தூக்கி போட மாட்டாங்க அந்த இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியினுடைய அமைப்பாற்றல் இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னும் வேறு என்ன பாவத்து சொல்லாமல் இருக்கேன் சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டாக. அடுத்தது 6ல் சொல்லிட்டேங்க. ரைட், வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும், போனால் தான் நல்லாயிருக்கும். அதேமாரி லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க எப்பயுமே வந்து அடுத்த அப்டேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த புதுசாக என்ன வரப்போகுது. இது வந்து குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ குழந்தைங்களை எடுத்துட்டிங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்க ஒரு குழந்தைய எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜீப்பு வாங்கி கொடுத்துட்டீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஜீப்பை விட அதை விட பெரிய ஜீப்பு வேறு ஏதோ ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு இதை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதி 3ஆம் இடத்துல. அதேமாதிரி நிறைய கம்யூனிகேஷன் தொடர்பு வரணும், நிறைய லெவலில் பெரிய ஒரு லிங்க்கு ஒரு கனெக்ஷன் வரணும், அதன் மூலமாக நம்ம சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு என்ன வழிமுறை அப்படின்ற ஒரு திங்கிங் இந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய தன்மையை வைத்து அழகாக பலன் சொல்லலாம். ஸோ லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி அமைப்பாற்றல் தான் இருக்கும், அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். லக்னாதிபதியினுடைய தன்மை இப்போ லக்னாதிபதி 12 பாவத்துக்குள்ளார இருந்ததுன்னா இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை, அது யாரோ இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் கவனிச்சிங்கல்ல? இல்லை, வேற இல்லை, சொல்லிட்டேன். என்னங்க சொல்லிட்டேன் லக்னாதிபதி 6, 8, 12 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் உள்ளூரில் இருக்கக்கூடாது, வெளியூருக்கு போயிடுறது சிறப்பு. உள்ளூர் வந்தால் எதிர்பார்த்த வளர்ச்சி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்காது. லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால், ஸோ அந்த பாயிண்ட் வந்து இது வரைக்கும் நான் சொல்ல. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய கேரக்டரு, குணங்கள், தன்மைகள், பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் நாம் செய்யணும், நம்ம செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வுகள் அவங்ககிட்ட இயற்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுல இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை உண்டு, அதில் ப்ளஸ்ஸும் உண்டு ஒரு மைனஸும் உண்டு. என்னன்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கவங்க இவங்க மற்றவங்க சொல்லி கேட்கலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, உடனே கோவப்பட்டு தாறுமாற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டென்ஷனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க, குறிப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறச்சி விட்ருவாங்க லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நாளைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. யார் ரொம்ப அதிகமாக புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நபர் யார்? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க ரொம்ப புத்திசாலியாக ரொம்ப திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். லக்னாதிபதி லக்னம் ஸ்திர லக்னமோ அல்லது ராசி ஸ்திர ராசியோ அல்லது லக்னாதிபதி ஸ்திர ராசியிலே உக்காந்தாலோ அல்லது ராசியாதிபதி ஸ்திர ராசியில் உக்காந்தாலும், இது 4 உக்காந்தாலும் சரி, 4 ஏதோ 1 உக்காந்தாலும் சரி, ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பாங்க. இவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லக்னாதிபதி ஸ்திரம் அல்லது லக்னமே ஸ்திரம் அல்லது ராசி ஸ்திரம்,
இந்த மாரி இருந்துச்சுன்னா இவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்கன்னா அடுத்த முறை போனால் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றத ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அடுத்த பாயிண்ட் அடுத்த களத்தில் அடுத்த அடி எடுத்து வைப்பாங்க. ஸ்திரம். சரிங்களா? அடுத்து எதையுமே யோசிக்க மாட்டாங்க. வாடுறத வரட்டும், போ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி சிந்தனை கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சரம் தான். சரராசி, சர லக்னம் அல்லது லக்னாதிபதி சரத்தில் இருக்கிறவங்க முன் யோசனை இருக்காது. அவங்க வந்து அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. சரி போகணுமா, இப்போ டைம் வேறு ஆயிடுச்சு, 5:30 மணி ஆகி போச்சு, இப்போ வேறு மழை பெஞ்சிட்டு இருக்குது, இவர் வேறு அறுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம எப்படியும் மழையில் நனைஞ்சிட்டே வெளியே கிளம்பிடலாம். ஆனால் மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வரும், வெளியே போய் நம்ம என்ன சாதிக்க போகிறோன்றதை திங்க் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை 7 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் அந்த டைமிங் மட்டும் தான் இருக்குது. ஆனால் போகும்போது என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து சரராசி, சர லக்னம், அடுத்து வந்து லக்னாதிபதி சரத்தில் இருக்கிறவங்களாம் அதிகமாக திங்க் பண்ண மாட்டாங்க. எடுத்தோம் காமித்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அவங்க இருப்பாங்க. ரைட். அடுத்தது உபயம். ஸோ இப்போ உபயத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப எளிமையாக பலன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் கேட்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், அவங்களோட குணத்தை ஃபஸ்ட்டு உள்வாங்கி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அழகாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த உபய ராசி உபய லக்னமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு செயலை செய்கிறதுனால இங்கே இதனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இறங்கி செய்யக்கூடியவர் தான் உபயம். சிந்திக்கிறது அவங்க, ஆனால் ஆதாயம் நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே சொல்லணும்னா மழை வேற பேஞ்சிட்டே இருக்குது, கரண்ட் வேற போயிடுச்சு. ஸோ இப்போ ஐயா எதோ 4 கருத்து சொன்னால் கேட்கலாம், இல்லைன்னா கம்முன்னு நாம் செல்ஃபோன் எடுத்து நோண்டலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாருன்னா உபயராசி உபயலக்கணம். சரி ஐயா கருத்து சொல்கிறார், அப்போ இதில் ஒரு 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே உபயராசி உபயலக்கணத்துக்காரங்க அல்லது லக்னாதிபதி உபயத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு 2 விஷயம் 2 தகவல் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உபயராசி உபயலக்கணத்துக்காரங்க. அப்போ இந்த மாரி ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உபயராசி உபயலக்கணத்துக்காரனுடைய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி உபயராசி உபயலக்கணத்துக்காரங்க லக்னாதிபதி உபயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எங்கே போனால் அங்கே எந்த இடத்துல எப்படி மேட்ச் பண்ணி கொண்டு போய் பேசணும் அப்படின்றத திங்கிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்தமாரி ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தில் ஜாதக ரீதியில் நான் சொல்லிடுறேன். ஐயா நம்முடைய தனகொடியை சொன்னார் பார்த்தீங்களா, லக்னத்துக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் சரி, ராசிக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் சரி, 100% என்னைக்கு இருந்தாலும் அவங்க புகழ் பெற்றே தீருவாங்க. இது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இது 100% உண்மையான ஒரு அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, நீச்ச கிரகம் இருந்தாலும் சரி, உச்ச கிரகமாக இருந்தாலும் சரி, கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கேந்திரம்னா 1, 4, 7, 10. ஏன் இதுக்கோசரம் கேந்திரத்தில் இருந்தால் புகழ் கிடைக்குன்னு சொன்ன காரணம்னா அந்த ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் கேந்திரம் கேந்திரம் கேந்திரம்னு சொல்கிறாங்க. ஐயா விஷ்ணு அதுதான், ஆனால் ஜாதக ரீதியில் நம்ம சொல்லணும். சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மேஷத்துக்கு எடுத்துக்குவோம், நீங்கள் எப்படி கேந்திரம் போட்டாலும் அதுதான் ரூலு. இப்போ மேஷம் என்ன ராசி, அடுத்து அது என்ன திசை? கிழக்கு திசை வருதுங்களா? சரி, அடுத்து அதுக்கு மேஷத்துக்கு 4ஆம் இடம், அது என்ன திசை வருது? சரி, மேஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம். துலாம் என்ன ராசி வருது, என்ன திசை வருது? மேற்கு. சரி, அடுத்து மேஷத்துக்கு 10ஆம் இடம், மேஷத்துக்கு 10ஆம் இடம் மகரம். மகரம் என்ன திசை வருது? தெற்கு வரும். 4 திசையில் உங்கள் புகழ் வரும். அதுதான் அந்த சூட்சமம். எப்படி கேந்திரத்தை போட்டாலும் 4 திசைகள் வரும். அப்போ 4 இடத்துல கிரகம் இருந்தால் 4 திசையில் உங்கள் புகழ் உங்கள் பேரு பரவும். அதுதான் அதோட சூட்சமம். சரிங்களா? எப்படியோ எல்லாரும் கேந்திரம் கேந்திரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட்சமத்தை ஒன்று சொல்கிறேன். நம்மளோட ஜெயலலிதா அம்மாவுக்கு கேந்திரத்தில் 3 திசையில் இருக்குது, ஒரு திசையில் இல்லை. 3 திசையில் இருக்குது, ஒரு திசையில் வரல. ஆனால்